உலகெங்கிலும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. அப்படி இப்படி வெயிட் பண்ணி கடைசியா தமிழ் புத்தாண்டு வந்தாச்சு. என்ன குருஜி சொல்றீங்க, தமிழ் புத்தாண்டு வந்தாச்சா? ஆமா, இப்பதான் நியூ இயர் முடிஞ்சாப்புல இருக்கு, அதுக்குள்ள தமிழ் புத்தாண்டு வந்தாச்சு. வருஷா நம்ம இதே தான் சொல்றோம். நியூ இயர் முடிஞ்சாப்புல இருக்கு, தமிழ் புத்தாண்டு வந்தாப்புல இருக்கு. அப்படி திரும்பி பார்த்தா ஜூன் ஆயிருது, அப்படி திரும்பி பார்த்தா அடுத்து நியூ இயர் வந்துருது. ஸோ எதுக்கு சொல்ல, நம்ம ஒருவேளை வேகமாக போகிறோமா இல்லை காலம் நம்ம விட்டு வேகமாக போயிட்டு இருக்கான்னு தெரியல. இந்த வருடம் ஒரு முக்கியத்துவமான வருடம். 3 பெயர்ச்சிகள் நடந்திருக்கக்கூடிய ஒரே வருடம். ஜோதிட உலகம்னு கிடையாதுங்க, ஒட்டுமொத்த உலகமே இந்த வருடத்தை உற்று பார்க்குது. காரணம் என்ன அப்படின்னா, சனி பயிற்சி இப்போதான் ஒரு பெரிய சர்ச்சைக்கு அப்புறம் வாக்கியமா திருக்கணுமா, அப்படியா இப்படியெல்லாம் நடந்து முடிஞ்சு மார்ச் 29 சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போயிட்டார். அதை பற்றிலாம் நிறைய விஷயங்கள், நிறைய பேருக்கு அஷ்டம சனி, அப்போ கடகராசிக்காரங்கள்லாம் கண்ணீர் விட்டுட்டு இருந்தவங்கலாம் இப்போ கடவுள்கிட்ட வேண்டிட்டு, ஐயா சாமி தேங்க்யூ. ஸோ இது மாதிரி 7.5 சனி முடிஞ்செல்லாம் மகர ராசிக்காரங்களாம் 7.5 சனி முடிஞ்சு போச்சு, ரொம்ப நன்றிங்க ஐயா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது இப்போ தான் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் குரு வரார், அதுக்கப்புறம் ராகு வரார். இப்போ தான் சனி வந்திருக்கார், அடுத்து குரு வரார். ஆக மொத்தம் மே மாதம் வரைக்கும் எங்களை பிஸியாகவே வச்சிருப்பீங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இப்ப நம்ம பேச போற தமிழ் புத்தாண்டு பலன்கள்ல இந்த 3 பெயர்ச்சிகளையும் இன்க்ளூட் பண்ணி ஒரே பதிவா சொல்ல போறோம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. லங்ஸை தனியா பார்க்கும் பொழுது இதனுடைய ரிப்போர்ட் வேற, ஹார்ட் தனியா பார்க்கும்போது ரிப்போர்ட் வேற, கிட்னி தனியா பார்க்கும்போது ரிப்போர்ட் வேற. ஆனா ஒரே மாஸ்டர் ஹெல்த் செக்அப் எடுக்கும்போது உடம்பை பத்திய தரோ ரிப்போர்ட் எப்படி உங்களுக்கு கிடைச்சிருதோ, சனி பயிற்சின்னு பார்க்கும்போது பலன்கள் மாறுபடுகிறது, குரு பயிற்சின்னு பார்க்கும்போது பலன்கள் மாறுபடுகிறது, ராகுகேது பயிற்சின்னு பார்த்தா பலன்கள் மாறுபடும். இப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இது 3த்தையும் சேர்த்து ஒரே பயிற்சியாக ஒரே பலனாக நாம் தமிழ் புத்தாண்டு பார்க்கிறோம். நம்ம பக்தி இன்ஃபோ பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்ட விஸ்வரூபம் அடையக்கூடிய ஒரு சேனல்னா இந்த பக்தி இன்ஃபோ தான். எல்லாம் வல்ல எம்பெருமான் விஷ்ணுமாயா அருளாலே இந்த பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல் நிறைய நல்ல விஷயங்களை தினமும் தாங்கி வருகிறது. உங்களுக்கு சொல்ல இதுல ஒரு முக்கியமான விஷயம், தொடர்ந்து உங்களோட பிரயாணிக்க போறேன். ஐ எம் ஷூர் ஒவ்வொரு நாள் காலையில் உங்களை இந்த சேனல் வழியாக சந்திக்க போறேன். உலகெங்கும் இருக்கும் ரசிகர்கள் எல்லாம் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த வருடம் சுக்கிர பகவான் உச்சம் பெற்று மீனத்தில் ரொம்ப நாள் டிராவல் பண்ண போறார். இந்த வருடம் ஒரு 3-4 மாதம். செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்று ரொம்ப நாள் இருக்க போறார். ஏன் சார் நீச்சம் ஆகிறாரு, அது அவர்கிட்ட தான் கேட்கணும். ஆனால் நீச்சம் ஆகிறார் என்ன. அப்போ குரு பகவான் சாமானிய மனிதனை அப்போ நிம்மதியாகவே இருக்க முடியாது அப்படின்னு கிடையாது. இதெல்லாம் வச்சு சொல்றதுக்கு தான் நம்ம இருக்கோம், அதுக்கு தான் நம்ம சேனல் இருக்கு. நீங்க தொடர்ந்து பார்த்தா போதும். ஸோ அவ்வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் யாரெல்லாம் குழந்தை பெற்றுக்க போறீங்க, யாருக்கெல்லாம் இல்லற வாழ்க்கை சந்தோஷமாக போகிறது, யாருக்கெல்லாம் திருமணமாக போகிறது, வெளிநாடு செல்ல போகிறது யாரு, யாருக்கெல்லாம் குபேர யோகம் கிடைக்க போகுது போன்ற விஷயங்கள்லாம் பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசி ரீதியாக பார்த்து விடலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு ஒரு மனிதனுக்கு யோகம் வந்துவிட்டால் அடிச்சது பாரு லக்கி பிரைஸ் சொல்றோம். என்ன யோகக்காரன் யா நீ அப்படிங்கிறோம். ராசிக்கார ராஜா. சரி, சில பேருக்கு தான் அந்த ராசிலாம் இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது இவன்ட்ட சொன்னால் மட்டும் அது நடக்கவே நடக்காது. அவ்வளோ பெரிய ராசிக்கார ராஜா. அந்த மாதிரி சில பேர்கிட்ட சொன்னீங்கன்னா அது பயங்கரமாக நடந்துடும். மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஜென்ரலாகவே 5 கூடியவன் சூரியன், யோகாதிபதி, யோகத்தை தரக்கூடியவன். அவர் உச்சம் பெற்று ராசியில் அமர்ந்திருக்கிறார். ராசியில் அமர்ந்த சூரியன் என்னைக்குமே அந்த அதான் சொன்னேன், யோகம் இருக்கா இவருக்கு, அந்த யோகம் இருக்கா, அந்த யோகமே உச்சமாகும் பொழுது என்ன ஆகுதுன்னா, என்னென்ன யோகம் வேணுமோ எல்லாத்தையும் கொடுக்குறாரு சுவாமி. யாரு? சூரிய பகவான். திருமண யோகம், புத்திர சந்தான யோகம், இந்த மாதிரி எல்லா யோகங்களையும் தர. அதிர்ஷ்டம், பதவி, ஹெச்ஓடி சார் அவரு சூரியன் ஹெச்ஓடி உச்சமாகும் பொழுது டீம் லீடரே ஒரு நாள் திடீர்னு ஷாப்ல இருந்து பார்ப்பார். இப்போ நீங்க ஒரு என்ன உங்களுடைய ஒர்க்கிங் பிளேஸ்ன்னு எனக்கு தெரியல, ஏதோ ஒரு ஒர்க்கிங் பிளேஸ், அந்த இடத்துல உங்க பாஸே டைரக்டா நின்று கையை கட்டிட்டு இப்படி வேடிக்கை பார்க்குறாருன்னு வச்சுங்க, எல்லாரும் வேகமாக வேலை பார்ப்பாங்க. ஏன் சொல்லுங்க, ஏன்னா பாஸ் பார்த்துட்டு இருக்காரு, பாஸ் விசிட் பண்ணிட்டார். அந்த மாதிரி நிலைமை தான் உங்க நிலைமை. இப்போ பாஸ் பார்த்துட்டார், எல்லா கிரகங்களும் இப்போ மாற்றி கொடுத்துட்டு போவார். இந்த ஒரு மாசத்துல யார் எங்க பிரச்சனை, இங்க வா உனக்கு என்ன அப்படின்னு எல்லாத்தையும் சால்வ் பண்ணுவார். ஏன்னா ஹெச்ஓடி. இதுதான் பாயிண்ட் நம்பர் 1. வருடத்தின் துவக்கத்தில் 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் 3ஆம் வீட்டிற்கு செல்லுகிறார். குரு பயிற்சி. சார் சனி பகவான் எல்லாரும் சொல்றாங்க 7.5 சனி வந்துருச்சு, எம்டே வந்துட்டாயா, 7.5 சனி வந்துருச்சு எல்லாம் சொல்றாங்க. சார் தயவு செய்து சனி பயிற்சி உங்களுக்கு கிடையாதுன்னு நினைச்சுக்கிறதா? ஊரே 7.5 சனின்னு சொல்றாங்க மேஷராசி, நீங்க என்ன கிடையாதுங்கிறீங்க? ஒரே காரணம் தான்,
எந்த கிரகமாக இருந்தாலும், அது எந்த கிரகமா இருந்தாலும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, குருவினுடைய வீட்டிற்கு சென்றால் அவருக்கு தோஷம் இல்லை என்று பொருள். குருவினுடைய வீட்டுக்கு அப்போ சனீஸ்வர பகவானுடைய 7.5 சனி நம்ம என்ன சொல்றோம்? 7.5 எனக்கு தொடங்கிருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? ராசிக்கு முன்னாடி சனி வந்தா ஒரு 2.5 வருஷம், ராசியில ஒரு 2.5 வருஷம், அது பேர் ஜென்ம சனி. ராசிக்கு அடுத்த ஒரு 2.5 வருஷம், மொத்தம் 7.5 வருஷம் இல்லையா? அப்போ முன்னாடி இருக்கிற 2.5 வருஷம் குருவினுடைய வீட்டில இருந்து சனி பகவான் புனிதமாவதால் அவருக்கு தோஷம் இல்லை. ரைட்டா? அடுத்து மேஷத்திலே இருக்கக்கூடிய சனி பகவான், மேஷத்துல சனி நீச்சம், மேஷத்துல சனி நீச்சம், சனியே நீச்சமாயிட்டார், அதனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது என்பதால் ஆளே லீவ்ல போயிட்டார். அடுத்த 2.5 வருஷமும் தோஷம் கிடையாது. அடுத்த 2.5 வருஷம் சனி பகவான் போகும்போது அள்ளி கொடுத்துட்டு போவார், அவரோட ஸ்டைல் அது, அதனால தோஷம் கிடையாது. ஆக மேசராசிக்காரங்க 7.5 சனியில மாட்டவே இல்லை. இதான் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய நல்ல விஷயம். ஸோ அப்படி பார்க்கும்போது சனி பகவான் உங்களுக்கு ஒன்றும் பண்ண போறதில்லன்னு தெரிஞ்சு போச்சு. அவர் 12 வந்திருக்கிறார். 12 வந்த சனி பகவான் 3, 7, 10 பார்க்கிறார். 3ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார். பாருங்க, அங்கதான் ஹைலைட். 6ங்கிறது சொந்த தொழில், வேலை. 6ஆம் இடம் என்பது அடிமை வேலைன்னு பேர். இன்னொருத்தட்ட கையை கட்டி வேலை பார்க்கிற இடம் 6ஆம் இடம். 6ஆம் இடம் ரண ருண ரோக சத்துருஸ்தானம். அந்த இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது வியாதி, கடன், கஷ்டம் எல்லாம் கிளியர் ஆயிடுது. 6ஆம் இடத்து சனி வேலை கிடைச்சிருது. ரொம்ப நாளா எனக்கு வேலையே இல்லாமல் இருந்தேன் சார், படிச்சு 2 வருஷம் ஆச்சு, இந்த வருடம் உங்களுக்கு வேலை கிடைச்சிடும். சனிக்கும் 6க்கும் அப்படி ஒரு சம்பந்தம். 6ங்கிறது சத்துருக்கள், எப்ப பார்த்தாலும் விமர்சனம் பண்ணிட்டே இருக்கான், என்ன பண்ணாலும் விமர்சனம் பண்றான். இனிமே உங்களுக்கு அந்த பிரச்சனையே வராது. சனி பகவான் 10ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கிறார், அதிர்ஷ்டத்தை பார்க்கிறார். இது ஒண்ணுதான் பிரச்சனை. ஆனா ஏன்னா சனி அப்பாவுக்கு ஆகாத கிரகம்னு சொல்லுவாங்க. அதனால அப்பாவோட ஹெல்த் மட்டும் மேசராசிக்காரர்கள் பத்திரமா பார்த்துக்கணும். அடுத்த பலன்கள், 12 குரு 3இல் மறைகிறாரே, இது விபரீத ராஜ யோகம். விபரீத ராஜ யோகம். குரு 3ஆம் வீட்டில் இருப்பது, 12 கூடையவன் 3ஆம் வீட்டில் மறைவது எப்படிப்பட்ட யோகங்களை தரும் என்றால், திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்க போகிறது. நான் ஒரு ட்ராக்ல போனா அது ஒரு ட்ராக்ல திடீர்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு எனக்கு வந்த ப்ரமோஷன், எனக்கு இந்த ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்க, யாருக்கோ வந்தது போன்ற விஷயங்கள் நடக்கும். அடுத்ததாக 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு பார்வைதான் பலம். 5ஆம் பார்வையா 7 பார்க்கிறார். 7 பார்க்கும்போது மேசராசிக்காரர்கள் ஃபாரின் போறீங்க. 7ஆம் இடமாகப்பட்ட விவாகஸ்தானத்தை பார்க்கிறார். 7ஆம் இடமாகப்பட்ட காதலை பார்க்கிறார். 3ஆம் இடத்து குரு பகவான் 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார். 11ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாக 11ஆம் இடமாகப்பட்ட லாபஸ்தானத்தை பார்க்கிறார். ஆக குரு தரும் பொன்னான பலன்கள். அங்க இருக்கிற ராகுவோட சேர்ந்து குரு சண்டால யோகம் உருவாகிறது. ராகு ஏற்கனவே 11ல் இருக்கார். ஆக எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா சனியால, குருவால, ராகு கேதுவால மிக பெரும் யோகங்கள் கிடைக்க போகிறது. அடிச்சு தூள் பண்ண போறீங்க, கலக்க போறீங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லாம் போன வருஷம் நாம் பட்ட பாடு கடவுளுக்கும் எனக்கும் மட்டுமே தெரிஞ்ச ஒரு தனிப்பட்ட விஷயம். யார் சொன்னா? எல்லாருக்கும் தெரியும். ரிஷபராசிக்காரங்களுக்கு ராசியில வந்த குரு வக்கரமாய் 12க்கு போய் இல்லாத செலவெல்லாம் இழுத்து விட்டு, சார் என்னைக்குமே இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கிற பலனே என்னன்னா, எங்க போனாலும் உங்க பேரை போட்டுருவாங்க, உங்க பேரை போட்டுருவாங்க. இந்த மாதிரி விழாவிற்கு தலைமை தாங்குபவர் அண்ணன், உங்க பேரை போட்டுருவாங்க. பிரகாஷ் அவர்கள் விழாவின் தலைமை தாங்குபவர்கள், விழாவை ஏற்று சிறப்பிப்பவர்கள். ஐயோ தலைமைன்னு போட்டாங்களே, ஒண்ணுமே பண்ணனா மரியாதை இருக்காது. நான் எங்கடா உங்களை கூப்பிட்டேன், சும்மாவே கூப்பிட்டேன். ஏன்னா அண்ணே உங்க பேரை போட்டாங்கன்னே மரியாதை பண்ணிருங்கண்ணே. இந்த பெருமைக்கு செலவு பண்ற ஆட்கள். ஏன்னா அப்படி நடக்கும் உங்களுக்கு. நீ தானப்பா இருக்கிற ஒரே அண்ணன், நீ செய்யாம யாருப்பா செய்வா, இப்படி சொல்லியே என்ன வேலை வாங்குங்கடா. அப்ப ரிஷபராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்திலே சனி வருகிறார். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். லாபஸ்தானத்திலே சனி பகவான் வருகிறார். 11, 12 ஒன்றை பார்க்கிறார். 1ஆம் இடமாகப்பட்ட உடம்பை பார்க்கிறார். சனி பகவான் 5ஐ பார்க்கிறார். ரிஷபராசிக்காரங்களாம் ஒரு பெக்குலியர் பாயிண்ட் சொல்லியிருந்தேன். இந்த முறை குரு தரும் யோக பலன்களை சனி தருகிறார். 12ல் இருக்கக்கூடிய சனி பகவான், 11ல் இருக்கக்கூடிய சனி பகவான் 7ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்த்து புத்திர சந்தானத்தை தருகிறார், குழந்தை கொடுக்கிறார். 11ல் இருக்கக்கூடிய சனி பகவான் 10ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஆம் இடம்னா சும்மா கிடையாது. 8ஆம் இடம் என்பது மாங்கல்ய வளம், 8ஆம் இடம் என்பது அசையா சொத்துக்கள், 8ஆம் இடம் என்பது அசட்ஸ், இது எல்லாத்தையும் பார்த்துறார். அப்ப 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது அசட்ஸ் உண்டாகிறது,
நிரந்தர சொத்து, மாங்கல்ய வளம், ஆயுசு பற்றி பயம். நான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன் சார், எனக்கு உயிர் இருக்குமா இல்லையானே தெரில, நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். டாக்டர் சொல்லிட்டாங்க, கை விரிச்சிட்டாங்க, அப்படி சொல்லிட்டாங்க. எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. காரணம் என்ன அப்படின்னா, சனி வந்து 8ஐ பார்க்கிறார். ஆயுள் காரகன் ஆயுள் பாவத்தோடு தொடர்பு கொள்கிறார். என்னைக்குமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனியே 11ஆம் இடமாகப்பட்ட உபதயஸ்தானத்திற்கு சென்று வேண்டுமென்றாம் அள்ளி தருகிறார். நான் வச்சுக்கோ கொடுத்துட்டே இருக்கார். எந்த ஒரு கிரகமுமே 11ஆம் வீட்டிற்கு சென்ற அதியோகங்களை தரும். சனி குருவுடைய வீட்டிற்கு சென்ற அதியோகங்களை தருகிறார். சரி, குரு தான் என்ன பண்றார்? வருடத்தின் துவக்கத்திலே ராசியில் இருக்கக்கூடிய குரு 5, 7, 9ஐ பார்க்கிறார். 5ஆம் இடமாகப்பட்ட புத்திரஸ்தானத்தையும், 7ஆம் இடமாகப்பட்ட களத்திரஸ்தானத்தையும், 9ஆம் இடமாகப்பட்ட பாக்யஸ்தானத்தையும் பார்க்கிறார். வருடத்தின் துவக்கத்தில் மே மாதம், ஒரே மாதம் 2ஆம் இடத்திற்கு போறார். 2ஆம் இடம் என்பது வருமானம், தனம். பொன்னான் மேனியனே. அப்ப என்ன ஆகுது? இந்த குரு பகவான் 2ஆம் வீட்டிற்கு போகும்போது தங்கத்தை தருகிறார். தங்கமா சேர்த்துவீங்க. சொக்கத்தங்கம் ஜுவல்லரி. சார், இன்னைக்கு நாள் லேண்ட் வாங்குறவங்க கூட சந்தோஷமா இருக்க மாட்டேங்கிறான். என்னைக்கோ பாரம்பரிய நகையெல்லாம் வச்சிருப்பாங்க. இந்த கேரளா சைட்லாம் போனீங்கன்னா, சும்மா இந்த மதுரை சைடே எடுத்துக்கங்க, 100 பவுன் 200 பவுன் சீர் செய்வாங்க. அவங்கெல்லாம் இன்னைக்கு பெரிய மில்லியனர்ஸ், பெரிய ஆளுங்க. என்னையா போற போக பார்த்தா ஏழைகள் வாங்க முடியாத அதிசய பொருளாக மாறப்போகுது தங்கம். எல்லா ப்ரெடிக்ஷன்லையும் சொல்றாங்க தீபாவளிக்குள்ள 1 லட்சம். ஏன் தீபாவளி வரைக்கும்? அடுத்த மாதம் ஆயிரம் போல இருக்கு. அப்போ உங்களுக்கு தங்கம் வாங்குவீங்க. தங்கத்தின் மேல இருக்க ஆசைகள், நகை போட்டுக்கணும், அப்படி போட்டுக்கணும். ஸோ அப்போ 2ஆம் இடம், ரிஷபராசிக்கு 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் குரு வருகிறார். 2ஆம் இடம் என்பது வேற என்ன? 2ஆம் இடம் என்பது படிப்பு ஸ்தானத்திலே குரு வருகிறார். குருலாம் வந்து படிக்க, வித்யாகாரகன் புதனுடைய வீட்டில் புதன் குரு. அப்போ படிப்பு பயங்கரமாக படிப்பீங்க, நல்லா படிப்பீங்க, நிறைய படிக்க ஆரம்பிப்பீங்க. படிப்பு 2ஆம் இடம் வித்யாஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கும் பொழுது அந்த வித்யாம்பிகை உங்கள்கிட்ட வர நிறைய படிப்பீங்க. 6 சப்ஜெக்ட் 6 கோல்டு மெடல் அசால்ட்டாக அடிப்பீங்க. முடியும், உங்களால் முடியும். முடியாத ஒரு விஷயம் இந்த உலகத்தில் கிடையாது, உங்களால் முடியும். குரு பகவான் தரும் அற்புத பலன். 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. ராஜா மாதிரி வச்சிருப்பார். தொழில் தொடங்க போறீங்க. குரு பகவான் 6 பார்க்கிறார், 8 பார்க்கிறார், 10 பார்க்கிறார், 10ஆம் இடத்தை பார்த்துட்டார். இனி தொழில் வந்து விட்டது. இனி உங்களுக்கு தடைகள் என்று எதுவும் இல்லை. 12 கூடியவன் 3இல் செவ்வாய் மறைந்து மிகப்பெரிய ராஜயோகத்தை உண்டு பண்ணுகிறார். என்ன பண்ணாலும் சரி, நீங்க எப்படி இந்த பால் போட்டாலும் சரி, உங்களுக்கு எப்படி சுற்றி பார்த்தாலும் சூப்பரான டைம். ரிஷபராசிக்காரர்களுக்கு சனியோ குருவோ ராகுவோ யார் வந்தாலும் சரி, நமக்கு நல்லது நடந்தால் போதும். பக்தி இன்ஃபோ தொடர்ந்து பாருங்க. டெய்லி தினமும் காலையில் உங்களை சந்திக்கிறேன். மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி பகவான் தரும் அற்புத பலன். கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை. நிறைய பேர் நான் ஒன்று இந்த மாதிரி பழமொழி சொல்ல ஆரம்பிச்சா, தமிழில் பேசுங்க சார் அப்படிங்கிறீங்க. தமிழ் அப்படி போனால் என்ன சார் ஜோக் அடிக்கிறீங்கிறீங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. இந்த நான் சொல்லுவது ராசி பலன் மட்டுமல்ல, நம்பிக்கையூட்டும் வார்த்தைகள். நிறைய பேர் இந்த வாக்கியமாக திருக்கணிதமா சண்டையில் கூட நான் சொல்லியிருந்தேன். ஒரு விஷயம் நம்ம இந்த வருஷம் சனிப்பயிற்சி இல்லை, அடுத்த வருஷம் சொல்லிட்டீங்க ஈஸியாக. இந்த முறை அந்த முறைன்ட்டீங்க. இங்கே முறைன்னே ஒன்று கிடையாது. ஊருப்பட்ட பஞ்சாங்கம் இருக்குது, ஊருப்பட்ட முறை இருக்குது. அதனால் இப்போ கடகராசிக்காரர்கள் எல்லாம் அஷ்டம சனி முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிட்டு இருந்தவனுக்குலாம் 1 இயர் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க பீரியடை. இது எவ்வளோ பெரிய வேதனை. நல்ல காரியம் தொடங்கலாம்னு நினச்சிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு நினச்சிருப்பாங்க, எல்லாம் போச்சா. ஸோ அந்த மாதிரி பீப்புளோட ஃபீலிங்ஸோடு நான் ட்ராவல் பண்ணுறேன். அதனால தான் மிதுனராசிக்காரர்கள் பிரச்சனையாக இருக்கும் போதெல்லாம் கவலைப்படாதீங்க நம்ம சொன்ன இந்த வார்த்தை இவ்வளோ தூரம் கூட்டு வந்துருச்சு. மார்ச் 29 வரைக்கும் உங்களை கூட்டு வந்துருச்சு. பல நேரங்களில் நமக்கு சில வார்த்தைகள் நமக்கு பெரிய ஆறுதல். ஒன்றாகாது என்ற நம்பிக்கையில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். 10ஆம் இடத்துல வரக்கூடிய சனி பகவான் பெரும்புகழ் தரப்போகிறார். இத்தனை நாள் வெயிட் பண்ணியிருந்த உங்க தவத்திற்கான வரம் கிடைக்க போகிறது. உங்கள் தவத்தின் வரம் பலிக்க போகிறது. 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. 10ஆம் இடத்து சனி பகவான் பெரும்புகழ் தருகிறார். அரசியலாகட்டும், கட்சியாகட்டும், அதாவது இயக்கங்களாகட்டும், சங்கங்களாகட்டும்,
சார் நான் வந்து இது மாதிரி இருக்கேன், நான் வந்து இப்போ கோ ப்ரொடியூசராக இருக்கேன், ப்ரொடியூசர் அடுத்த லெவல், தலைவர் பதவி, அந்த தலைவர், பிராண்டு, இந்த பிராண்ட் அவர். சின்ன சின்ன மீம்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஒன்றுமே இல்லாது, அதெல்லாம் பிராண்ட் ஆயிரும். சார் எது எப்போ ஹிட் ஆகுதுன்னு யாருக்குமே தெரியாது. உங்களுக்கு ஹிட் ஆகிற நேரம் இது. நான் எப்பயுமே தம்பிகிட்ட அடிக்கடி சொல்வேன், இங்கே பாருங்கள் தம்பி, ஒன்று தெளிவாக புரிஞ்சுங்க, யாருக்கு எங்கே ஃபியூச்சர், யாருக்கு எங்கே எதிர்காலம், எது எப்போ ஹிட் ஆகும் யாருக்குமே தெரியாது. நம்ம கையில் எதுவுமே கிடையாது. அந்தந்த நேரம் வரும்போது தன்னால் ஹிட் ஆகும். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ஹிட் அடிப்பார். என்ன தொழில் பண்ணுறீங்க, அந்த தொழிலை உலகறிய செய்வார். நம்ம கடை மாதிரி ஒரு கடை இந்த ஏரியாவில் கிடையாது, ஆனால் நமக்கு பாப்புலாரிட்டி மட்டும் கிடையாது. பாப்புலர் ஆகிற நேரம் வந்தாச்சு. ஸோ ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வேற ஒரு பக்கம், 10ல் இருக்கக்கூடிய சனி 4ஆம் இடத்தை பார்க்கிற, அடுத்த லெவல் ப்ரமோஷன் போக போறீங்க. நான் ஒன்லி பி கிளாஸ் சி கிளாஸ் 11 கிளைண்ட்ஸை பார்த்துட்டு இருந்தேன், இப்போ ஏ கிளாஸ் கிளைண்ட்ஸை ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். துபாய் பயணம், இத்தனை நாள் சிங்கப்பூர் பயணம், டெல்லி பயணம். ஒரு காலத்தில் ஒரு மனிதனுக்கு ஒரு நேரம் வந்தா நம்ம கொட்டாம்பட்டி குப்புசாமி துபாய் போய் துபாய்க்காரர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறாரு, லண்டன் போனா. ஆனால் லண்டன்காரங்க கூட அவ்வளோ சீனை போட மாட்டாங்க. நம்ம ஆளுங்க லண்டனில் போய் ஆக்சுவலி திஸ் இஸ் டைம் என்ற ஜாதகம் பார்க்க வர்றவங்களாம் வருவாங்க. காலிங் ஃப்ரம் கேனடா அப்படிங்களாங்க, எந்த ஊர், டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க, டைம் எல்லாம் சொல்லிட்டு, நாகர்கோவில் மார்த்தாண்டம், மார்த்தாண்டத்தில் தானே பிறந்தீங்க, கர்நாடகாரர் மாதிரியே பேசுறீங்களே. ட்ரை பண்ணி பார்த்தேன் குருஜி, ஏங்க ஒரு பீதியை கொடுக்குறீங்க, நமக்கு இந்த ஃபீல்டுக்கு வந்தப்பறம் இங்கிலீஷே மறந்து போச்சு. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நேரம் வந்துடுச்சுன்னா ஒரு சாயலில் பார்க்க லண்டன்காரர் மாதிரியே இருப்பீங்க. காரணம் என்ன, 10ல் வந்தாச்சு. ஹே மேன், திஸ் இஸ் மை மனி மை ட்ரெஸ். ஹே டீச்சர், ஆஸ்திரேலியா போயிருக்கியா, ஹே ஓவரா பண்ணவரா, ஒரே தூக்கா தூக்கிடுவார். காரணம் என்னன்னா, நல்ல நேரம் வந்தாச்சுன்னா சும்மா வர்றவங்க பண்ணலாம் உங்களுக்குலாம். காரணம் என்னன்னா, 10ல் சனி சூப்பரா இருக்கு டைம். ஒரு காலத்துல 1000 ரூபாய் காசுக்கு என்ன எப்படி அப்ரண்டிஸா சுத்த விட்ட, இப்போ நான் யார் தெரியுமா மேன் அப்படிங்கிற மாதிரி நேரம் வந்துருச்சு. இனிமே உங்க காட்டுல மழை. ஸோ 10ஆம் இடத்துல சனி பகவான் பிரபலம் ஆகிறது உங்களோட வேலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு அப்படி இப்படிலாம் போய் உங்க கடையை பிராண்ட் பண்ணி பொழைச்சிக்கோங்க. ஆனா ரைட் டைம் டு இன்வெஸ்ட். 10ல் இருக்கக்கூடிய சனி பகவான் 7ஆம் பார்வையா நாளை பார்க்கிறார், 10ஆம் பார்வையா 7 பார்க்கிறார். ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆச்சு குருஜி, அது செட் ஆகலை, இப்போ 2வது கல்யாணம். கவலையப்படாதீங்க, 2வது கல்யாணம் உங்களுக்கு ஓகே ஆகும். உங்களுக்கு மறுமணம் நடக்கும். சில பேர் லவ் மேரேஜ், காதல் திருமணம், அதெல்லாம் முரட்டுத்தனமாக லவ் பண்ணுற ஆட்கள்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே ஆகிடும். அடுத்து குரு தரும் நற்பலன் 5, 7, 9 பார்க்குறார், புத்திர பிராப்தி. அதே திருமணத்தை அதே மாதிரி 9ஆம் பார்வையாக அதிர்ஷ்டத்தை தருகிறார். மிதனராசிக்காரர்களாம் பயப்பட வேண்டிய ஒரு விஷயமே என்னன்னா, 9ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு. இந்த ராகு என்ன பண்ணுவார்னா, பித்ருஸ்தானம்னு சொல்லப்படுது. 9னா அப்பா. அந்த இடத்துல ராகு வரும் பொழுது அப்பாவுக்கு ஆபத்து. அப்பாவை மட்டும் பத்திரமா பார்த்துக்கோங்க, அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வராமல் பார்த்துங்க. மற்றபடி மிதுனராசிக்காரர்கள் யார் அந்த பையன், நான் தான் அந்த பையன், அவ்வளோதான். யாராவது கேட்டாங்கன்னா யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன். தைரியமாக ஜாலியாக இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. உங்களை பிடித்த வறுமை ஒழிந்தது. உலகத்தின் பெரிய விடுதலையே வறுமையிலிருந்து விடுதலை அடைவதுதான். ஸோ அதனால இனிமேல் சந்தோஷமா சிரிச்சுட்டே இருப்பேன். தினமும் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த தமிழ் புத்தாண்டு, ஐயா சாமி, கடகராசிக்கு நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணாம். கடகராசி பற்றி பேச ஆரம்பித்தா கட்டில் முதற்கொண்டு தூக்கிட்டு போயிடுறாங்க. ஏன்னா போதுமான அளவு நீங்கள் உங்களை டென்ட் அண்ட் டேமேஜ் பண்ணதுனால, உங்கள் மனதெல்லாம் புண்பட்டு இருப்பதால் எல்லாரும் உங்கள் வீட்டு பையனாக நினச்சி இந்த பதிவை விட்டுருங்க. ஏன்னா பழைய பதிவுகளை விட்டுருங்க. ஸோ அஷ்டம சனி இருக்கும் பொழுது நிறைய கஷ்டங்களை சொன்னோம். இப்படி ஆகும் அப்படி ஆகும். ஒரு மனிதனுக்கு ஒரே நேரத்தில் ஹார்ட் அட்டாக், பிரெயின் அட்டாக் வந்த ஒரே ஆள் நீங்கள் தான். இந்த பக்கம் அஷ்டம சனி, இந்த பக்கம் 10ல் குரு. எப்படி தான் நீங்கள் கடந்து வந்தீங்கன்னு உங்களுக்கே தெரில. ஒரு பெரிய ஒரு தென்னை மரத்து மேலே சும்மா விளாட்டா ஏறிட்டீங்க, கீழே மட்டும் பார்த்துறாதீங்க, கீழே பார்த்தீங்கன்னா விழுந்துருவீங்க அப்படிங்கிற மாதிரி தாண்டி குதிச்சு வந்துட்டீங்க. அவ்வளோதான். இப்போ அஷ்டம சனி ட்ராவல் பண்ணி கடந்துட்டீங்க. இதோட சனி பகவான் 9ஆம் வீட்டுக்கு போயிட்டார். 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம், அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டத்தில் சனி பகவான் இருக்கும் பொழுது அதிர்ஷ்டத்தை வாரி தருகிறார். பெரிய நல்ல விஷயமே அதுதான். சார் வருடத்தின் நான் வந்து சொல்லாத அதிசய பலன்கள்லாம் சொல்ல போகிறேன். இது வரைக்கும் யாரும் சொல்லாத பலன்களை நம்ம சேனலில் மட்டும் சொல்ல போகிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சனி பகவான் 9ல் இருப்பவர் 11 பார்க்கிறது உலகத்தையே தெரியும். சனி பகவான் 8ல் இருக்கிறவர் 9க்கு போய் கிளீன் ஆகி இனிமேல் அஷ்டம சனி கிளியர்னு நம்ம நினைக்கிறோம்ல. எந்த ஒரு கிரகமும்
2, 4, 7, 9, 11 இவங்கெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கனெக்ட் ஆனா ராஜயோகங்களை தருவார் என்பது விதி. இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், கவனிங்க. என்ன, சனி பகவான் 7, 8 கூடையவர் கடகத்துக்கு, 7 கூடையவர் 9க்கு போனார்னு ஒரு பொருள் இருக்கு. 7, 8 கூடையவர் 8 கூடையர் 9க்கு போனார், நீங்க ஒரு பொருள் வைக்கிறீங்க. 7 கூடையர் 9க்கு போனாலும் ஒரு பொருள் இருக்கு தானே, அவரே தானே அதுக்கும் இன்சார்ஜ், ரைட்டா? இப்போ நான் தான் என் குழந்தைக்கு அப்பா, நான் தான் என் மனைவிக்கு கணவர். எனக்கு 2 போஸ்ட். என்ன இப்படி பார்க்கும்போது இப்படி, இப்படி பார்க்கும்போது இப்படி, நான் ரெண்டுமே நான் தான். அப்போ 7 கோடி 9ஆம் வீட்டோட பதவி கொள்ளும்போது வெளிநாட்டு லாபங்கள், அதே மாதிரி புதிய தொடர்புகள், அதாவது புதிய தொடர்புனா கூட்டுத்தொழில் செய்வதால் வரக்கூடிய நன்மைகள், 7 கோடி 9ஆம் வீட்டில் செல்வதால் முதலீட்டாளர்கள் ஈர்ப்பு, இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். இது யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. 7 கோடியும் அவன் தான். ஸோ ரைட்டு, அந்த கடகராசிக்காரர்களுக்கு 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் 3ஆம் வீட்டோட பார்வை பெறுகிறார். 3ஆம் வீட்டை பார்க்கிறார். அடுத்ததாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார். இங்கேதான் ஒரு ரிமார்க்கபிள் பாயிண்ட். 6ஆம் இடம் என்பது கடகராசிக்கு வியாதி, கடன், கஷ்டத்தை தரக்கூடிய இடம். அந்த குரு தான் உங்களுக்கு வியாதி, கடன், கஷ்டம், ரோக சத்துருக்களை உண்டாக்குகிறார். இப்போ வாங்க, இப்போ குரு பயிற்சிக்கு போவோம். இதை அப்படியே ஸ்டாண்ட் பண்ணி நிறுத்துங்க. சனி வந்து 10ஆம் பார்வையா 6 பார்த்துட்டார். 6 வந்து ஒழிக்க போறார். 6னே இனிமே உங்களுக்கு இருக்காது. வியாதி, கடன், கஷ்டம், சத்துருக்கள் இருக்க மாட்டாங்க. ரைட்டா? ரைட். இப்போ பாருங்க, குரு தரும் நற்பலன்கள் பார்ப்போம். இப்போ குரு எங்க இருக்காரு? கடகத்துக்கு 12ல மிதுனத்துக்கு வராரு இல்லையா? 12ல் வந்த குரு 5ஆம் பார்வையா 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் இடம்னா என்ன? உங்களோட பாதகாதிபதி சுக்கிரனோட வீடு. பொதுவாகவே கடகராசிக்காரங்களுக்கு இந்த பாதகாதிபதி சுக்கிரனால 10 பைசாக்கு நன்மை கிடையாது. ஏன்னா வியாதி, கடன், அதாவது வீடு, மாடு, மனை, அம்மா, இந்த போன்ற விஷயங்களை பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருப்பார். கடகராசிக்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கோயில் லேண்டு, அன்னப்பொருள் லேண்டு, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. கவர்மெண்ட் இது பட்டா இல்லாத இப்படி தான் இருப்பாங்க. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு அந்த 4ஆம் இடம்ங்கிறது அனுகிரகம் இருக்காது. உயர்கல்வி தடைபட்டிருக்கும். அதை குரு பகவான் பார்க்கும் பொழுது உயர்கல்வி, உயர் பதவியை தருகிறார். இங்க வாங்க, இப்பதான் நான் சொல்ல வரேன். 12ல் இருக்கக்கூடிய குரு பகவான் 6ஐ பார்க்கிறார். ஏற்கனவே அந்த 6 சனி பார்த்துட்டார். 6 கூடிய குரு தான் 12ல மறைஞ்சது. நான் ஃபர்ஸ்டே ஒரு லா சொன்னேன். மேஷ ராசிக்கு 12 கூடியவனும் 3, 6, 8, 12 கூடியவர் தனக்குத்தானே மாறிக்கொண்டால் அது விபரீத ராஜயோகம். 6 கூடிய குரு 12ல் மறைந்து ராஜயோகத்தை தருகிறார். ஓ, இவ்வளவு இருக்கா? இதை விட நிறைய இருக்கு. குரு பகவான் 9ஆம் பார்வையா 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அந்த 8ல் ஏற்கனவே ராகு உட்கார்ந்துருக்கான். குரு 8 பார்க்கும்போது குருவும் பெரிய உடம்பு, அர்த்தகாரியம், மகாவீரியம். குருவும் பெரிய உடம்பு, ராகுவும் பெரிய உடம்பு. நல்லா புரிஞ்சுக்கணும். பெரிய உடம்புனா அது கோள்கள் தன் அளவில் பெரியது. அவர்கள் சந்தித்துக் கொள்ளும் போது குரு சண்டால யோகம் உருவாகி 8ஆம் இடம் எக்ஸ்பேண்ட் ஆகுது. இப்போ இந்த இடத்துல பிளட் நிறைய போகுதுன்னா இந்த டியூப் வந்து விரிவடைக்குது. அதுதான் சொல்றது. ஜிம்முக்கு போனால் எப்படி ஒர்க் அவுட் பண்ணால் பாடியில் இருக்கிற நரம்பெல்லாம் எலாங்கேட் ஆகுதோ அந்த மாதிரி அந்த இடம் விரிகிறது. 8ஆம் இடத்தை குருவும் பத்துறார், ராகுவும் பத்துறார். ராகுவும் உட்கார்ந்துருக்கார். அப்ப 8 அப்படிங்கிற பாவம் பெருசாகும் போது நிலை சொத்துக்கள் அதிகமாகிறது. சார், நான் 1 ஏக்கர் வாங்கலான்னு போனேன் எங்கள் ஊரில். என் மாமனாரோட அனுகிரகம், அவர் ஒரு பணம் கொஞ்சம் கொடுத்தார். என் ஒய்ஃப் வந்து நகையை வச்சு கொஞ்சம் கொடுத்தா, எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க. இந்த 5 ஏக்கரை மொத்தமாக வாங்கிட்டேன். இப்போ 5 ஏக்கர் வச்சிருக்கேன், என்னாலே நம்ப முடியல. எப்படி தான் இதெல்லாம் நடந்துச்சுனே தெரியல. நடந்துருச்சு. ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு வந்தது, முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த 5 ஏக்கர் என்னோட தான் சார். போதும் சார், நம்ம மனசு நிறைஞ்சு போச்சு. இது போல விஷயங்கள் அதிசயமாக சொத்து, திடீர் சொத்து, பெரும் சொத்து சேரும். சொத்து இப்பதான் எனக்கு அஷ்டம சனி முடிஞ்சு ரிலீஸ் ஆயிருக்கேன். இஎம்ஐ கட்ட முடியலன்னு கேட்டுட்டு இருக்கேன். சொத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சுக்கோங்க. ஒரு யானைக்கு கரும்பு காடே போதாது, இரும்புக்கு கரும்பு ஒரு சின்ன சர்க்கரை துகள் போதும். உங்களுக்கு ஏற்ற சொத்து 650 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு வீடு கூட தான் வச்சுங்க, மொத்தத்தில் சொத்து சேரும். ஆக கடகராசிக்காரர்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகிறது. ராசியிலே செவ்வாய் பிரமாதமா இருக்க போறீங்க. ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா இருக்க போறீங்க. இனி உங்கள் காலம், இது உங்கள் சொத்து. இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. அந்த மாதிரி தான் கடகராசிக்காரர்கள் இனிமே சூப்பரா இருக்க போறீங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு எல்லாம் உலகத்திலே ஒரு மிகப்பெரிய வரம் பெற்றவர்கள் யாருன்னா சிம்மராசிக்காரர்கள். சார் தெரியும் சார், உங்களை பத்தி A to Z தெரியும். எந்த ராசிக்கு போனாலும் அந்த ராசி கூடயே டிராவல் பண்றது, அந்த ராசி உங்க ராசி மாதிரியே பேசுறது. இங்க பாருங்க, நான் ஏன் ராசின்னு சொன்னா, ஏன் ராசி மீனம். சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா,
இன்னைக்கு ராத்திரி ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க, எல்லார் மொபைலும் எடுத்து பாருங்க. ஒரு 10:30 மணிக்கு உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம் பாருங்க. கண்டிப்பா 10:30 மணிக்கு மேல பாருங்க, ஒரு 11 மணிக்கு பாருங்க. எல்லாரும் உங்க போட தான் வச்சிருப்பாங்க. போர் கண்ட சிங்கம், நான் அமைதியா இருக்கிறது சும்மா வேலை நேரத்தில் திட்டிருப்பாங்க, வேற ஒன்றும் கிடையாது. சிங்கத்தை ஒரு டினோசனா காமிச்சிட்டாங்க, சிங்கம் தான் பெரிய ஆளு, ஹெட்டு. இதுதான் பிரச்சனையே. உங்களை சிங்கம் சிங்கம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும்னு சொல்லும்போது உங்களாலேயே அதை தாங்க முடியாது. இப்போ உங்களுக்கு நீங்க உங்களை ஒரு பெரிய ஆளுன்னே ஒரு இமேஜ்லயே வளர்த்திட்டாங்க கடைசி வரைக்கும். அப்போ அந்த அருமை பெருமைக்கு ஆபத்து வருதா? இந்த புத்தாண்டு உங்களுக்கு எங்க பிரச்சனை வருதுன்னா, அஷ்டம சனி வருகிறார். நல்லா புரிஞ்சுக்கணும் சார், அஷ்டம சனி வருகிறார். அஷ்டம சனி ஜென்ரலாவே சூரியனுக்கு சனி ஜென்ம எதிரி. இந்த ஏண்டா கையை பிடிச்சிருத்தியா கேஸ் மாதிரி தான். ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கு வாக்கியா தகராறு, என்ன கையை பிடிச்சிருத்தியா அந்த மாதிரி. அஷ்டம சனிங்கிறது ஒரு ஏற்கனவே சனிக்கும் சூரியனுக்கும் ஆகாது. இதுல சனி என்ன பண்றாரு, 8ல மறைஞ்ச அஷ்டம சனியாகி இவன் சும்மா செஞ்சாலே பயங்கரமா பண்ணுவான். இப்ப அஷ்டம சனியா வேற மாட்டி பண்றான்னா உங்களால டாலரேட் பண்ண முடியாதுன்னு சொல்ல வரேன். சனி தரும் இம்சைகளை உங்களால் டாலரேட் பண்ண முடியாது. அஷ்டம சனி கஷ்டங்களைத்தான் தருகிறார். 8ஆம் இடத்து சனி எதில் தர, நேர்மையற்றவர். நீங்க படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போட்டுக்கலாம். இவனை போய் நம்பி கையெழுத்து போட்டீங்க பாருங்க. இன்னைக்கு ஆடிட் வருது, ஆடிட் வருன்னு எனக்கு என்ன கனவா கண்டேன். டெய்லி ருட்டீன் ஆடிட் பண்ணிட்டு நீங்க செக்லிஸ்ட்ல கையெழுத்து போடணும். இடத்துக்கு ஸ்பாட்டுக்கே போகாம இங்க இருந்தே கையெழுத்து போட்டீங்க, எல்லாத்தையும் செக் பண்ணேன் ஓகேன்னு. அப்புறமே பார்த்தா தெரியுது கீழே ஐஎஸ்ஓ ஆடிட் நடந்துட்டு இருக்கு. பங்கு நீ மாட்டிக்கிட்ட பங்கு. அப்ப காலையில நீங்க ஏரியா போய் செக் பண்ணீங்களா? பண்ணல. பண்ணாமே எதுக்கு கையெழுத்து போட்டீங்க? இது மாதிரிதான் டெய்லி பண்ணிருப்பீங்க. இது ஒரு சில்லற மேட்ரு. ஆனா அன்னைக்கு நீங்க மாட்டணுங்கிறது உங்க விதி. அதான் அஷ்டமசனி. அஷ்டமசனி நடக்கும் பொழுது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் சீரியஸா சொல்றேன், நான் சொல்லும் போது உங்களுக்கு ஜாலியா இருக்கும். செக்லிஸ்ட்டை செக் பண்ணிட்டு கையெழுத்து போடுங்க. சார் இதுல ஒரு 10,000 ரூபாய் பணம் இருக்கு, தயவுசெய்து எண்ணி பார்த்துட்டு 500 ரூபாய் கம்மியா இருந்தா கூச்சப்படாம சொல்லுங்க. சார் 9,500 ரூபாய் கொடுத்துருக்கீங்க, 500 ரூபாய் கம்மியா இருக்கு சொல்லுங்க. பிரச்சனை எங்க வரும்னா, நீங்க தான் வாங்கிட்டீங்களே ஏன் போய் சொல்றீங்கன்னு கேட்பாங்க. ஒரே வார்த்தை படக்குன்னு சொல்லிடுவாங்க. 500 ரூபாய் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனா அந்த படக்குன்னு சொன்னா 500 ரூபாய் கேட்க போய் சொல்றாளா, அந்த மனசு ஹர்ட் ஆயிடும். பல நேரங்களில் வேலை முறிவு ஏற்படுவதெல்லாம் உங்க மேனேஜர் ஏதாவது அவரோட மீனிங்ல சொன்னா நீங்க சுருக்குன்னு புரிஞ்சுக்குவீங்க. ஏன்னா என்னோட நேர்மையை சந்தேகப்பட்டீங்களா, என் உழைப்பை சந்தேகப்பட்டீங்களா அப்படிலாம் கேட்பார். ஸோ பணத்துக்காக நீ என்ன வேணா பண்ணுவ. ஏதோ ஒன்று விளையாட்டா சொல்லும்போது நீங்க டக்குன்னு என்ன இப்படி நீங்க சொல்லிருக்கூடாது, நான் ரிசைன் பண்றேன், டக்குன்னு ரிசைன் பண்ணுவீங்க. இந்த போன்ற முடிவுகள் எடுக்காதீங்க. சென்சிட்டிவ் டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. யாராவது உங்க ஜாபை கிண்டல் பண்ண அனுமதிக்காதீங்க. உங்களுக்கு என்ன ஜாலியா இருக்கீங்க, ஆன் டியூட்டி காலைல ஜாலியா போயிட்டீங்க, உங்க வேலையை பத்தி நான் ஏதாவது சொன்னா என் வேலையை பத்தி ஏன் பேசுறீங்க அப்படிங்கிறது ஸ்டார்டிங்லேயே அதை அந்த பேச்சை வளர விடாதீங்க. சின்ன சின்ன பேச்சு தான் வளர்ந்து வளர்ந்து கண்ணு காது மூக்கு வச்சு இவர் ஆன் டியூட்டி போறதே சும்மா தான் போறாருன்னு ஒரு பேர் ஆயிரம். அப்புறம் விளையாட்டத்தனா ஆரம்பிக்கும். இவர் ஃபாரின் போல ஃபன் பண்ண போறாரு. இங்க பாருங்க, இப்படிலாம் பேசுறீங்க. ஒரு தடவை சொன்னீங்க விளையாட்டு, நானும் சிரிச்சேன், இன்னொரு தடவை சொல்லாதீங்க. சீரியஸ் ஆயிடுங்க. வேலையை பத்தி கிண்டல் பண்ண அனுமதிக்காதீங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு நான் அனுபவத்துல இருந்து சொல்றேன், வேலையை பத்தி கிண்டல் பண்ண அனுமதிச்சீங்கன்னா உங்க வேலையே எல்லாம் போயிடும். இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, 8 சனி நிறைய பேருக்கு தெரியாத ஒரு நல்ல விஷயம். அந்த சிம்மராசிக்காரர்களுக்கு 8ல சனி வருது ப்ராப்ளம் தான், இல்லைன்னு நான் சொல்லல. சூரியனுக்கு சனிக்கு ஜென்ம எதிரி தான். ஆனா நல்லா கவனிங்க, அந்த சனி 6-7 கூடியவர். எது 6-7 கூடியவர். அவர் 8ல் மறையும் பொழுது 6 கூடியவன் 8ல் மறைந்து விபரீத ராஜயோகத்தை உண்டு பண்ணுகிறான். சனி கூட யோகம் தருவாரா? சூப்பரா தருவார் சார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா யோகத்தை கொடுத்தே ஆகணும். காரணம் சனி அசஸ்மெண்ட், நல்லவர்களுக்கு நல்லதுதான் செய்வார். உலகமே எதிர்த்துனாலும் சனி நல்லது செய்வார். என்ன நீங்க கொஞ்சம் சூரியனோட சில்ட்ரன்ஸ், அதனால கொஞ்சம் லேட்டா கிடைக்குது. அப்போ நான் போஸ்டிங் மாதிரி இருந்தா இருக்கின்ற இடத்திலேயே சிம்மராசி விட்டு கன்னிராசிக்கு மாறும் ஒரே திறமை அப்படிலாம் மாறுறதுக்கு ஆப்ஷன் இருந்தா கடகராசிக்காரெல்லாம் எப்பயோ மாறி இருப்பான். ஒரு 2 வருஷத்துக்கு கொஞ்ச நாள் அமைதியா இருங்க. ஒரு 2 வருஷம் கொஞ்சம் பொறுமை காத்து 5 கூடிய குரு பகவான் 11ஆம் இடத்தில் அமருகிறார், லாபஸ்தானத்தில் அமருகிறார். குழந்தை பிறக்க போகுது. 3ஆம் இடத்தை பார்க்கிறார். அதே மாதிரி 7ஆம் இடத்தை பார்க்கிறார். முக்கியமான விஷயமே சிம்மராசிக்காரர்களுக்கு முக்கியமான விஷயமே என்னன்னா, ராசியில் இருக்கக்கூடிய கேது தாழ்வு மனப்பான்மை உருவாக்கும். அது கூட உருவாக்கினா பரவாயில்ல.
7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு. ராகு உங்களை வெளிநாடு தூக்கிட்டு போய் வச்சிருவார். கனடா மாதிரி, ஒன்டேரியோ மாதிரி ஜில் கண்ட்ரீஸில் தான் போவீங்க. ஆனால் 7ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு தேவையே இல்லாமல் பிரச்சனை உருவாக்குவார். தேவையே இருக்காது. காலையில் ஃபோன் எடுக்கிறீங்க, காலையில் இன்னைக்கு காலையில் எடுத்தோன்னே நம்ம சுந்தர முகத்தில் தான் முழித்தேன். காலைல ஃபஸ்ட்டு ஃபோன், ஹலோ நான் இப்போ தான் எந்திரிக்கிறேன். இது எந்திரிச்சோன்னு ஒரு ஃபோன் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அப்போ ஃபஸ்ட்டு மெசேஜ் அனுப்புறியா. இப்போ நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், என்ன அனுப்புறியான்னு கேட்டேன். அனுப்புறியா, என்ன அனுப்புறியா, அதுக்கு பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்புறமா தான் புரிஞ்சுது அது அனுப்பிரியா. சேர்த்தும் போது அப்படி சொல்லியிருக்காங்க. எப்படிலாம் ஒரு மனிதனுக்கு அனுப்புறியான்னு கேட்டா என்ன அனுப்புறியான்னு தானே கேட்டேன். குசும்பி அவனுக்கு 7க்குடைய ராகு இந்த மாதிரிலாம் சேட்டை, இந்த மாதிரி சில்லற மேட்டரா மாட்டி விடுவார். மாட்டி விடுறார். ஒரு பெரிய கேஸா மாட்டி விட்டா கூட பரவாயில்ல, இந்த மாதிரி அனுப்புறியா மேட்டரா பார்த்து மாட்டி விடுறது. அங்க உங்களை விசாரிக்கிறவங்களுக்கே சிரிப்பு வந்துடும். யோ இதெல்லாம் ஒரு கேஸாயா. அப்போ 7ஆம் இடத்து ராகு பெண்களிடத்தில் ஜாகிரதையா இருக்கணும். இனிமே அனுப்புறியான்னு மெசேஜ் வந்தா என்ன அனுப்புறியான்னு கேட்கக்கூடாது, ஊவாரியோன்னு கேட்கணும். புரியுதா? கீழே போயிட்டு இருக்க நம்பரை கூப்பிடுங்க. தினமும் பக்தி இன்போ பாருங்கள். எதையா இருந்தாலும் ஜாலியா எடுத்துக்கோங்க, பாசிட்டிவ் எடுத்துக்கோங்க. அஷ்டம சனி இல்லை, அவவே இங்க புற்றுநோய் ஏதோ ப்ராப்ளம் அவங்களே மெடிசன்ஸ் எடுத்துட்டு சரியா போயிடுது. உலகத்துல எல்லாத்துக்கும் வியாதிகள் இருக்கிற மாதிரி மருந்தும் இருக்கு, அதை புரிஞ்சுங்க. அஷ்டம சனிக்குரிய பரிகாரம் பார்த்து கேட்டுங்க. நேரா ஆஞ்சநேயரை பிடிங்க, வடமாலை சாத்துங்க, ஆஞ்சநேயரை கும்பிட்டுட்டே இருங்க. இங்கேயும் ஒற்றை கையேந்தியர்களை கையில் நீங்கள் கண்ணில் கண்டால் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், வேற எதுவும் வேண்டாம். மற்றபடி சனிக்கு நீங்க என்ன பண்ணாலும் வேஸ்ட். அன்னதானம் பண்றது மட்டும்தான் சனிக்கான சொல்யூஷன். கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே தெரியும் குருஜி, தெரியும். உங்களை பல பதிவுகளில் பார்த்துருக்கேன். கன்னிராசினா உங்களுக்கு அவ்வளோ சிரிப்பு இல்லைங்க. இந்த கூட்டத்தில் ஒருத்தன் என்ன ரொம்ப நல்லவேன்னு சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கிற பெரிய வரம் என்ன தெரியுமா? இப்போ நான்லாம் மீன ராசி, ஆஃப்டர் ஆல் ஒரு மீன். இப்போ கடகராசி நண்டு, விருச்சிக ராசி தேளு. ஆனால் நீங்க கன்னிராசி. இப்போ இல்லைங்க, இன்னொரு 15 வருஷம் கழிச்சாலும் நீங்க அப்பயே சொல்லலாம் நான் கன்னிராசி. ஏன்னா சில விஷயங்கள் உங்களுக்கு கடைசி வரைக்கும் கன்னிராசியாவே தான் வச்சிருக்கோம். ஆனா உலகமே உங்களுக்கு கன்னிராசின்னு பேர் வச்சிருக்கு பாருங்க, அதான் ஆச்சரியம். ஸோ அப்போ வெறுப்புல இருக்க அதான் அந்த வெறுப்புக்கு தான் சொல்ல வந்தேன். 7, 10 இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். 7ஆம் இடத்திலே வருகிறார் சனி. ஒரே தூக்கி ஃபாரின் யோகங்களை தரார், திருமண யோகங்களை தரார், எல்லாம் தரார். 7ஆம் இடத்து சனி பகவான் 7, 8, 9 7க்குடையவர் 1ஆம் இடத்தை பார்க்கிறார். 1ஆம் இடம் உடல். ஏது திண்ணில் ஏது இல்லை நம்பிக்கை கொள், எல்லாத்தையும் ஒரு நம்பிக்கை. சனி பகவான் உடம்ப பார்க்கும்போது தைரியம் வருகிறது. அடுத்து சனி பகவான் 4 பார்க்கிறார், வீடு மாடு மனை எல்லாம் பார்க்கிறார். சரி இதெல்லாம் விடுங்க, இதெல்லாம் நல்ல பலன்கள். கெட்ட பலன் ஒண்ணு சொல்றேன். 10லே குரு வந்தால் பதவி பறி போகும். நல்லா பார்த்துக்குங்க. உங்களுக்கு நடக்கிறது ஃபாரின் போயிடுவீங்க, காதல் திருமணம் நடக்கும். ஆனா இதெல்லாம் நடக்கிறதுக்கு பொழப்பு வேணும். அந்த பொழப்புக்கூடிய கடவுள் யாரு? மிஸ்டர் குரு. அந்த குரு என்ன பண்றார்? 10ல வந்துட்டார். சும்மாவே இந்த ஆள் 10ல வந்தா கடகராசிக்காரங்களாம் கேட்டு பாருங்க, ரெஃபரன்ஸ் கேட்டு பாருங்க, அவங்களுக்குலாம் வேலை போயிடும். உங்களுக்கு அவன் 7 பாதகாதிபதி, கெடுதலை செய்யக்கூடியவன். இவன் போய் 10ல வந்தா நல்லவன் கையில ஆயுதம் கொடுத்தாலே 4 அடி விடும். இது கெட்டவன் கையில ஆயுதம், அப்போ 8 அடி விடும். அப்ப என்ன பண்ணும்? 10லே குரு வரும் பொழுது பதவி பறி போகும். சார் பாஸ்ல 2 விதமான பாஸ் இருக்காங்க. ஒரு பாஸ் ரொம்ப ஆக்டிவான பாஸ், ஒரு பாஸ் லூசு பாஸ். லூசு பாஸ் 9 மணிக்கெல்லாம் தூங்கிடுவான், அவனை பத்தி நோ ப்ராப்ளம், அடுத்த நாள் காலைல நம்ம அப்டேட் பண்ணா போதும். இந்த ஆக்டிவ் பாஸ் இருக்கான் பார்த்தீங்களா, 1 மணி வரைக்கும் முடிச்சிருப்பான். முடிச்சிருந்து 1 மணிக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுவான். யோ நான் வீட்டில் படுத்திருக்கேன்யா, எழுப்பி இந்தியா டைம்ஸ் பார்த்தீங்களா 12 o'clock டிஜிட்டல் எடிஷன் படிச்சிக்கல, நம்ம கம்பெனி பற்றி வந்திருக்கு. உனக்குலாம் மனசாட்சியே இல்லைல்ல, 1 மணிக்கு எழுப்பி விட்டதே தப்பு. இந்தியா டைம்ஸ் நான் ஏன் டிஜிட்டல் வெர்ஷன் படிக்க போகிறேன்? இந்த பாஸ் இப்படி தான், அவர் கம்பெனி பார்த்துட்டாராம், அதனால நமக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ஒரு 1 hourல ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நீங்கள் 3 o'clock கம்பெனி வந்துருக்கேன். இப்போ தான் படுத்த. ஸோ 10லே குரு பகவான் வரும் பொழுது வேலையை டைட் பண்ணுவார், தண்டத்துக்கு உங்களுக்கு சண்டை வரும். சார் இப்பெல்லாம் எதா இருந்தாலும் வாட்ஸ்அப் குரூப் தான், என்ன கேட்காம என் நம்பர் குரூப்பில் சேர்த்து விட்டுறது, அப்புறம் என்னையே கொஸ்டின் பண்ணுறது. நேற்று உங்கள் அக்கா பொண்ணுக்கு
மொட்டை அடிச்சாங்க போல இருக்கு. ஆமாம் சார். குரூப்பில் போடவே இல்லை. ஏன் சார் இது ரொம்ப முக்கியமா சார்? எங்கள் அக்கா பொண்ணுக்கு மொட்டை அடித்தா கூட நான் வாட்ஸ்அப் குரூப்பில் போடணுமா? வாட்ஸ்அப் குரூப்பில் போடணுடா. இது நம்ம கம்பெனி குரூப்பு. இது கம்பெனி குரூப்பா? என்ன பிடிச்ச தனி வேற யாரும் கிடையாது, இந்த குரூப்பு தான்டா. இதில் குரூப்பில் ஒருத்தர் கருத்தை தெரிவிப்பார். மார்னிங் நான் உங்களை வடபழனியில் பார்த்தேன். ஆமாம், இவர் பெரிய சிஐடி. குரூப் ஆரம்பிச்சு பண்ண இதெல்லாம் டாலரேட் பண்ணும். எதுக்கு? இதெல்லாம் தான் டார்ச்சர். நிறைய பேர் என்ன பண்ணுவோம், குரூப் விட்டு எக்ஸிட் ஆயிருவீங்க. அப்பெல்லாம் பண்ணாதீங்க. இவனுங்க குரூப் விட்டு எக்ஸிட் ஆனா என்னமோ ரிசைன்மெண்ட் போன அளவுக்கு கோச்சுக்குவானுங்க. எல்லா கம்பெனியும் அப்படிதான். இப்போ நான் என்ன பண்ணேன், குரூப் விட்டு போனேன். போகக்கூடாது, இந்த குரூப்லயே இருந்து எல்லா திட்டும் வாங்கணும். எப்படிலாம் பெக்குலியர் டார்ச்சர் பண்றாங்க. நம்ம அப்பா காலத்துல இதெல்லாம் கிடையாது. குரு பகவான் 10ல் இருந்து அப்பா காலத்துல ஈகோ டச் பண்ணுவாங்க. இப்போ டிஜிட்டலாக நம்மளை டென்ஷன் பண்ணுறாங்க. நம்ம காம்படிட்டருக்கு ஒரு லைக் போட்டால் பார்த்தேன், அவர்கிட்ட நீங்கள் தான் கமெண்ட் போட்டிருக்கீங்க போல இருக்கு, பிடிச்சிருக்கு போட்டாயா, அவன் நம்ம காம்படிட்டர், நீங்கள் அப்படி பண்ணியிருக்க கூடாது. ஐயோ, கம்பெனிக்காக வாழ்கிறோமா இல்லை நமக்காக கம்பெனி வாழுதானே தெரில. ஒரு கட்டத்தில் நம்ம வாழ்க்கை, உடல், பொருள், ஆவி எல்லாத்தையும் நீங்கள் எழுதி கொடுத்துடணும் போல இருக்கு. ஸோ இப்போ 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் பார்வையா 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் இடத்துக்கு குரு பகவான் 9ஆம் பார்வையா 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ல் இருக்க ராகுவை பார்க்கிறார். கடன் அடைய போகிறது. ஒரே விஷயம், 10ல் வர்ற குரு அவ்வளவு பெரிய ஹசார்ட். புரிஞ்சுக்கோங்க, வேலையை பிடுங்கிட்டு தான் விடுவார். மே 15க்குள்ள வேலை மாறணும்னு நினைக்கிறவங்க மாறிக்கோங்க. மே 15க்கு அப்புறம் வேலை மாறணும்னு நினைச்சீங்கன்னா உங்களை கூட்டிட்டு போறது குரு. உங்களை கூட்டிட்டு போறது குரு. உங்களை கூட்டிட்டு போறது நல்ல நேரம் கிடையாது. உங்களை கூட்டிட்டு போய் குழியில தள்ளி விடுறதுக்கு தான் அந்த ஆள் கூட்டிட்டு போறான். தயவுசெய்து போகாதீங்க. அங்க போனாலும் நீங்க பேப்பர் தான் போடுவீங்க. அப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு ஆசை வரும், இவன் பண்ற டார்ச்சருக்கு நம்ம வேற கம்பெனி போயிடலாம். ஒரு நிமிஷம் யோசிங்க. 10ல் இருக்கிற குருவா பதவியா? பதவிதான் அப்படின்னு ஒரே முடிவில் இருக்கிற பதவியிலே இருந்துட்டு போங்க. ஒரு வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாம். யார்? நம்ம பையன் தானே பாஸ். என்ன முன்ன பின்ன கேட்டில் கொண்டு போய் கூட சொல்லுவான், சரி போய் காரில் விட்டுட்டு வாங்க, சின்ன சின்ன குரூப்பில் திட்டுவான், அவ்வளோதானே, திட்டினா திட்டு போகிறான். ஸோ பக்தி இன்போ சேனல் கார்டு இந்த பதிவு அவருக்கு அனுப்பி வைங்க. ஸோ ஒன்றை பத்தாயா சொல்கிறாரு.